வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் லைட்டாக வெது வெதுப்பான சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கு. மக்காச்சோள மாவு 2 ஸ்பூன், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், ஒரு முட்டை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இதில் சோயா பீன்ஸ் கலக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஊறிடுச்சு. உப்பெல்லாம் நல்லா பொரிச்சு எடுக்கலாம். சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. அதில் பாதியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். கருவேப்பிலையை அதில் போட்டிருக்கேன். அது ரெண்டும் சேர்ந்து நல்ல மனம் கொடுக்கும், அதனால் போட்டிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சோயாபீன்ஸ் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஈஸியான டிஷ் தான், செஞ்சு பாருங்கள். எங்களோட சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.